காலையில் டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வெறும் 5 நிமிஷத்தில் ரொம்ப சத்தான சுவையான உளுந்து சாதம். உளுந்தெல்லாம் வறுத்து ரொம்ப டேஸ்ட்டாக, வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம, வதக்க எதுவும் தேவை கிடையாது. இது கூட தொட்டுக்கிட உளுந்து துவையல். இது ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கிளாஸ் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவு அரிசி எடுத்துக்கிங்களோ அதுக்கு 1/4 பங்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து டைரெக்டாக சேர்க்காம லைட்டாக அந்த மாதிரி ஒரு பேனில் வறுத்து சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக சுவையாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் இதில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 4 பல் பூண்டை ஊற்றி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த உளுந்து சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக சத்தானதாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பங்கு அளவு தண்ணி வைக்கணும். அதாவது 3 கிளாஸ் அளவு தண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப குழைய வேணான்னா நீங்கள் 2 அல்லது 2 கிளாஸ் தண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் 3 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காட்டேன்னு பரவாயில்ல. பட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே துவையலுக்கு ரெடி பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன கப் அளவு, நீங்கள் எந்த அளவு துவையல் செய்ய போகிறீங்களோ அந்த அளவு உளுந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே பொன்னிறமாகணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். உங்கள் காரம் ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் நான் அன்றைக்கி 2 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல்ல பூண்டை இது கூடவே உரித்து சேர்த்துருக்கலாம். இது கூடமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தா இந்த துவையலுக்கு நல்லா டேஸ்ட்டும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே இதை ஆற வச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் முதல்ல கொஞ்சமாக தேங்காய் போட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்த இந்த உளுந்து கலவையை இதில் சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது உளுந்துங்கிறதுனால உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரையாது. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா கூட துவையல் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு 90% அளவு கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை பாத்திரம் நல்லாவே ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நல்லாவே வெந்து வந்துருச்சு. கரண்டி வச்சு ஒரு வாட்டி நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். அந்த வாட்டி லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால இன்னும் நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. அப்போ தான் அந்த சாதத்து கூட சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ நெய்யும் தேங்காயும் போட்ட பிறகு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இன்றைக்கி நான் உளுந்து சாதம் கூட உளுந்து துவையலும் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் டக்கு நம்மளுக்கு சமைக்கணுன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் அது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சத்தான சுவையான உளுந்து சாதம் கூட உளுந்து துவையலும் ரொம்ப சிம்பிளாக வெறும் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.